எப்படி ஒரு இன்ஜினுக்குள், ஒரு ரயில் இன்ஜினுக்குள் செல்வதற்கு எல்லோருக்கும் அனுமதி இல்லையோ அதே போலத்தான் இங்கேயும். இங்க பார்த்தோம்னா அந்த கர்ப்ப கிரகம் என்பதுதான் அந்த ஆலயத்தையே இயக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக செயல்படுகிறது, ஒரு மைய புள்ளியாக இருக்கிறது. அந்த இடத்திலே அங்கே முறையாக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாரும் சொகுசா ஒரு ஏசி பெட்டியில பயணிச்சுருப்போம். ஆனால் அவர்கள் பார்த்தோம்னா அந்த டீசல் இன்ஜின் டிரைவர் படுற கஷ்டம் நமக்கு போய் பார்த்தாதான் புரியும். அவ்வளவு உஷ்ணத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளவு ஏன், இறைவனானவர் உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் தானே. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் எனும் பொழுது கர்ப்ப கிரகத்திற்குள் செல்ல எல்லோரும் அனுமதிக்கப்படுவதில்லையே, இது ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரயில் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வண்டிதான். ஆனால் அந்த ரயில் இன்ஜினுக்குள் செல்ல எல்லோரும் அனுமதிக்கப்படுவதில்லையே, அது ஏன் என்கின்ற காரணம் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதானே. நம்ம போய் ரயில்ல எல்லா பெட்டியிலையும் ஏறலாமே தவிர, இன்ஜின்குள்ள போய் இதுவும் எங்களுக்கு சொந்தம் தானே, இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தானே, நாங்க ஏறணும்னு சொல்லி ஏற முடியுமா? ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய பாதுகாப்பு காரணங்கள் கருதி தானே. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? முறையாக பயிற்சி பெற்று அதற்குரிய தேர்வினை எல்லாம் எழுது அந்த ட்ரைனிங் வாங்கினவங்க மட்டும்தானே, முறையாக அது குறித்த கல்வியை கற்றவர்கள் மட்டும்தானே அங்க இன்ஜின் டிரைவராகவே அப்பாயிண்ட் பண்ண முடியும். அவர்கள் அந்த இன்ஜினையும் இயக்க முடியும் அல்லவா? அப்படியே இன்ஜின் டிரைவர்ஸ்னுடைய லைஃபை யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் சொகுசா ஒரு ஏசி பெட்டியில பயணிச்சுருப்போம். ஆனால் அவர்கள் பார்த்தோம்னா அந்த டீசல் இன்ஜின் டிரைவர் படுற கஷ்டம் நமக்கு போய் பார்த்தாதான் புரியும். அவ்வளவு உஷ்ணத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள், அந்த வண்டியினை இயக்கி கொண்டிருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், நாம் சொகுசாக பிரயாணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்குத்தானே. அதுபோலத்தான் இங்கேயும் ஆலயம் என்பது எல்லோருக்கும் பொதுதான். இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம்தான். இருந்தாலும் அந்த ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகம் என்பது மிகவும், அதாவது எப்படி ஒரு இன்ஜின்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமோ அதே போலத்தான் ஒரு ஆலயத்தினுடைய அந்த கர்ப்ப கிரகம் என்பதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவ்வளவு உஷ்ணம் அப்படிங்கிறது இருக்கும், அவ்வளவு ரேடியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கர்ப்ப கிரகத்திலே அர்ச்சனையை முடித்து விட்டு அர்ச்சகர் வெளியில வரும்பொழுது பார்த்தோம்னா அப்படியே தொப்பலா நனைஞ்சு போயிருப்பார். அவர் எதற்காக அவ்வளவு உஷ்ணத்துல நின்று இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தன்னலம் கருதாமல் பொதுநலம் ஒன்றையே கருத்திலே கொண்டு சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து சமஸ்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற அந்த ஒரே சங்கல்பத்தினை முன்வைத்து உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் அந்த கர்ப்ப கிரகத்திலே நின்று இறைவனை பூஜிக்கிறார்கள். இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளவு ஏன், இறைவனானவர் உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் தானே. எல்லா இடத்திலேயுமே இறைவன் இருக்கிறார். எல்லோருடைய உள்ளங்களிலுமே இறைவன் உறைந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்க நமக்குள்ளாகவே இறைவன் இருக்கும் பொழுது நம்ம எதுக்காக ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த இறை மூர்த்தத்தை தரிசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது, அங்க இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியினை தூண்டி விடுகிறது. அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கே அப்படி ஒரு சிலிர்த்துக்கும் தெரியுமா? அந்த சிலிர்ப்பு என்பது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை, அந்த நேர்மறையான எண்ணங்களை தூண்டி விடுகிறது. அதற்காகத்தான் ஆலயத்துக்கு போறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆலயத்திலே நம்முடைய சார்பாக அவர்கள் நின்று கொண்டு அர்ச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நமக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு இன்ஜினுக்குள், ஒரு ரயில் இன்ஜினுக்குள் செல்வதற்கு எல்லோருக்கும் அனுமதி இல்லையோ அதே போலத்தான் இங்கேயும். இங்க பார்த்தோம்னா அந்த கர்ப்ப கிரகம் என்பதுதான் அந்த ஆலயத்தையே இயக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக செயல்படுகிறது, ஒரு மைய புள்ளியாக இருக்கிறது. அந்த இடத்திலே அங்கே முறையாக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். எவர் ஒருவர்
முறையாக இந்த ஆகம பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு முறையான பயிற்சியோடு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதோடு தன்னலம் கருதாமல் பொதுநலத்திற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கர்ப்ப கிரகத்திற்குள் அனுமதிக்கப்பட தகுதியானவர்கள் தான். எப்படி ஒரு இன்ஜின் டிரைவருங்கிறவர் அதற்குரிய கோர்ஸை படிக்கிறார் இல்லையா, அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத படிக்கிறாரு, அதை படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாரு, ட்ரைனிங் எடுத்து முறையா ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாரு, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணி எப்படி அப்பாயிண்ட் பண்றாளோ அதே போலத்தான் இதுவும் வேத ஆகமங்களை முறையாக படித்து கற்றறிந்து அதற்குரிய சம்பிரதாயங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களை எவர் ஒருவர் முறையாக கடைபிடித்து தன்னலம் கருதாது மக்களினுடைய நலனுக்காக வாழ தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்திற்குள் செல்வதற்கு தகுதியானவர்கள்தான். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.